எல்லாருக்கும் வணக்கங்க. கேரளாவோட காஷ்மீர்னு சொல்லக்கூடிய எப்போவுமே குழுக்குழுன்னு இருக்கிற காந்தலூரில் என்னென்ன இடங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. இங்கே சந்தனக்காடு இருக்குது, எப்போவுமே வத்தாத ஃபால்ஸ், ஹனி ராக் வியூ, லெமன் கிராஸ் வியூன்னு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குங்க. 4 வீல் ட்ரைவ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம காந்தலூருக்குள்ளேருந்து 4 வீல் டிரைவ் காலையில் புக் பண்ணியிருந்தோங்க. ஏர்லியராக எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோன்னா சீனி ஹில் ரிசார்ட். அந்த ரிசார்ட்டை பற்றின ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இங்கே தங்கணும்னு நினைக்கிறவங்க சூப்பரான சாய்ஸுங்க அந்த ரிசார்ட். இப்போ நம்ம மார்னிங் 8 o'clock கிளம்பிட்டோங்க. ஏர்லி மார்னிங் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புனீங்கன்னா தான் நீங்கள் என்னென்ன இடங்கள் பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண முடியும். 2500லேருந்து 5000 வரைக்கும் இந்த ஜீப் சவாரிக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 4 வீல் டிரைவ் எடுக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா ஹை ஹில்லில் நம்ம ஆஃப் ரோட் டிரைவ் பண்ணணும்னா இந்த வண்டி எடுத்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இப்போ நம்ம லெமன் கிராஸ் வியூக்கு போயிட்டு இருக்கோங்க. பச்சை பசேல்னு லெமன் கிராஸ்க்கு நடுவில் இந்த வியூ பாயிண்ட்டு ஒரு 1 kilometer வாக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ரொம்பவே த்ரில்லிங்கான ரைடாக இருக்கும், நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இங்கே நம்ம மேலே ஏறி பார்க்குறதுக்கான ஒரு வியூ பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த வழியாக ஒரு 1 kilometer உள்ளே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த வழியாக போனீங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட் இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம காந்தலூர், மறையூர் வில்லேஜ் எல்லாமே பார்க்கலாங்க. பச்சை பசேல்னு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மே மந்த் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பசுமை கம்மியாக இருக்குது, ஆனால் கூட அந்த சில் ப்ரீஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். காந்தலூரில் என்ன ஸ்பெஷல்னால் இயர் ஃபுல்லாகவே இந்த சில் ப்ரீஸு 24 degreeல இருக்கிறதுனால மே மந்த் வந்தால் கூட நீங்கள் நைட் டைம் 19 degree இங்கே ஃபீல் பண்ண முடியும். அதனால் தாராளமாக சம்மர் வெக்கேஷனுக்கு இங்கே வர்றது பெஸ்ட் சாய்ஸுங்க. இந்த இடத்துலேருந்து தான் நம்ம வியூ பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே முடிச்சுட்டு இங்கே மேலே ஏறி போய் வியூ பார்க்குறது இன்னுமே அழகாக இருக்குங்க. ஒரு அட்வென்ச்சர் ரைடு மாதிரி கூட இருக்குது. நீங்கள் மேலே ஏறுறது மரத்துக்கு நடுவில் இந்த மூங்கிலில் கட்டி வச்சுருப்பாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் ஏறுறதுக்கும். ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு பயம் கலந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது எல்லாமே நீங்கள் மார்னிங் புக் பண்ணிட்டீங்கன்னா தான் ரொம்ப ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக டைம் நிறைய கிடைக்கும். இல்லைனா ஜஸ்ட்டு பார்த்தோமா வந்தோமான்னு இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நேரமே கிளம்பிட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக பார்த்துட்டு வரக்கு டைம் இருக்குங்க. நாங்கள் புக் பண்ணியிருந்தது 5000 பேக்கேஜில். அது பண்ணும்போது மறையூரில் இருக்கிற சந்தனக்காடு, முருகன் பாறைன்னு ஒரு இடம் இருக்குங்க, அது ரெண்டையும் காமிக்கிறாங்க. 2500 அப்படின்னா இங்கே பக்கத்தில் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். இது லெமன் கிராஸ் ஆயில் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இது மூலமாக தான் அவங்க ஆவியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த லெமன் கிராஸை போட்டுட்டு அந்த வாட்டர் தனியாக ஆயில் தனியாக அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அதை நமக்கு ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. யூக்கலிப்டிஸ் அண்ட் லெமன் கிராஸ் ஆயில். இங்கேருந்து நம்ம சந்தனக்காடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. ஒரு 10 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க இந்த சந்தனக்காடு மரங்கள். உள்ள அலோடு கிடையாது, வெளியிருந்து நம்ம பார்த்துக்கலாம். அந்த மரங்களோட ஏஜ் எல்லாமே போட்டிருக்காங்க, அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் கூட பார்க்குறதுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரைவ் பண்ண ஒரு ஃபீலோட ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. உள்ளே கொஞ்சம் தூரம் நம்ம ஜீப்பில் ரைட் பண்ணிவிட்டு அங்கே போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரக்கு சூப்பரான இடங்க இது. அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் நம்ம வாக் பண்ணுறதே ஒரு ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. நிறைய ஜீப்ஸ் அங்கே வந்து போயிட்டே இருக்கும். இது டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போவாங்க. இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு முருகன் பாறைன்னு ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்துக்கு போனோம். இது மறையூர் கிட்ட வருது. செம்ம த்ரில்லிங்கான ரைடுங்க, 4 வீலர் டிரைவு. ரொம்ப சாதாரணமாக அந்த ஹை ஹில்லில் அந்த பாறைகளில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஒரு 1 kilometerக்கு நல்லா பாறையில் ஏற முடியுமா, நடந்து போகிறதே கஷ்டம். ஆனால் அவ்வளோ அழகாக ஜீப்பில் ஏறி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு நமக்கு கொடுக்குறாங்க. அதை என்ஜாய் பண்ணிவிட்டு மேலே போனோன்னா சூப்பரான ஒரு வியூ நமக்கு கிடைக்குங்க. நல்ல குழுக்குழுன்னு ஒரு பிளேஸ், அட்வென்ச்சர் ட்ரிப்பு, 4 வீல் டிரைவ்.
ஃபால்ஸுக்குள்ளே நினைக்கிறவங்க காந்தலூருக்கு கண்ணை மூடிட்டு ட்ராவல் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இங்கே பார்க்கும்போதே தெரியும் மே மந்தே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜூலை டு செப்டம்பர் பிளான் பண்ணீங்க நினச்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஒரு 20 இயர்ஸில் டெவலப் ஆகியிருக்கிற இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் நம்ம போன இடம் ப்ரைவேட் ஃபார்முங்க. இதை பார்க்குறதுக்கு நம்ம 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு தாங்க உள்ளே என்ட்ராகணும். நாங்கள் தங்கி இருந்த சீனி ஹில் ரெசார்ட்டில் இருக்கிற ஃபார்முக்கு கூட வெளியிருந்து வரவங்க அதே மாதிரி தாங்க சார்ஜ் கொடுத்துட்டு வந்து பார்க்குறாங்க. அங்கே தங்கி இருக்கிறவங்க ஃப்ரீ. இப்போ நம்ம உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரூட் ஃபார்ம்லேயும் ஃபஸ்ட்டு ஃப்ளார்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் சூப்பரான ஃப்ளார்ஸ். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி பாண்டு இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, பியர், ப்ளம், அதுக்கப்புறம் ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி, வால்நட், இதெல்லாமே இந்த செடிகள் எல்லாம் நம்ம கீழே பார்த்தே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா. இந்த வால்நட் செடி, ப்ளம், பியர் இதெல்லாமே போர்டில் பேர் வச்சுருக்காங்க என்ன மரங்கள் அது அப்படிங்கிறது. அதே மாதிரி பழங்களும் நிறைய காய்ச்சிருந்தது. இது சீசன் கம்மி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குறைவாக தான் இருந்ததுங்க. ஜூலை டு செப்டம்பர் வந்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் இங்கே விளையிறதா சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே விற்கிறாங்க. பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி எல்லாமே இந்த ஃபார்மில் ஃப்ரண்ட்லேயே நம்ம என்ட்ரன்ஸில் வாங்கிக்கலாம். ரோஸ்பெர்ரி எல்லாமே இருக்குங்க. ஒன்னொன்றுக்கும் தனி தோட்டமாக அமைச்சிருக்காங்க. அந்த சில்னஸ்க்கு அவ்வளோ க்ரோ ஆகிருக்குங்க. மே மந்த் இவ்வளோ சம்மரில் கூட நாங்கள் வந்தது மே ஃபஸ்ட் வீக்கு. எல்லா பக்கமே அவ்வளோ வெயில் கொளுத்திட்டு இருந்த டைமில் கூட இங்கே ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அதனால் நீங்கள் எந்த நாள் வேணாலும் நீங்கள் இங்கே டூர் பிளான் பண்ணலாங்க. இங்கேருந்து நாங்கள் ஃப்ரூட் ஃபார்ம் வியூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போன இடம் எரச்சிப்பாரா நீர்வீழ்ச்சிங்க. இந்த இடமும் ரொம்பவே நல்லா இருந்தது. எப்போவுமே தண்ணி வத்தாமல் இருக்கும். இங்கே 2-3 ஃபால்ஸ் இருக்குங்க. எல்லா ஃபால்ஸுக்கும் போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் இந்த ஃபால்ஸுக்கு வந்தாங்க. நீங்கள் பார்க்கும்போதே அந்த ஹை ஹில் வியூ தெரியும். நிறைய யானைகள் வந்து போகிற இடம் அப்படின்னு சொன்னாங்க. ஷாப் கூட 6க்கு மேலே இங்கே அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஈவினிங் டைம் யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. நல்ல கூட்டமாகவும் இருந்ததுங்க. இங்கே ஸ்பெஷல் என்னென்னா இயர் ஃபுல்லாகவே தண்ணி வத்தாமல் ஓடுற ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால எப்போ வந்தாலுமே இங்கே அழகாக நீங்கள் குளித்து விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி இங்கே ட்ரெஸ்ஸிங் ஏரியா 10 ருபீஸ்க்கே ரூம்ஸ் இருக்குங்க. நீங்கள் அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு திரும்பவும் வெட் ட்ரெஸ்ஸில் அதை மாற்றுறதுக்கு மேலே இடம் இருக்கிறதுனால ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த இடம் உங்களுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஜீப்பு கரெக்டாக ஃபால்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் கொண்டு வராங்க. ஒரு 500 மீட்டர் நம்ம வாக் பண்ணால் போதும். அங்கேயே ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு கூட நம்ம இங்கேருந்து பொறுமையாக கிளம்பி போகலாங்க. நாங்கள் ஃபால்ஸில் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து இங்கேருந்து எங்கே கிளம்புனோம் அப்படின்னா ஹனி ராக் வியூன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுங்க. இதுக்கு கொஞ்சம் தூரம் ஜீப்பில் ரைட் பண்ணி போகணும். இந்த இடமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பாறைகளுக்குள்ளே நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே ஏறி நடக்கிற மாதிரி இருக்கும். கால்வழி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் வாக் பண்ணுறது. இங்கேயே ஹனியும் விற்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷான ஹனி. இந்த இடத்துல என்னென்னா இந்த பாறைகளுக்கு மேலே கீழே ஃபுல்லாக ஹனி தொங்கிட்டு இருக்குங்க. தேன் கூடு நிறைய இருக்கும். ஒரே இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவாக உங்களுக்கு கிடைக்கும். இது மேலே ஏறி போகும்போது எங்கேயுமே இவ்வளோ தேன் கூடுகள் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. இங்கே ஜாங்கிரி ஸ்பெஷல், தேன் ஸ்பெஷல், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே ஸ்பெஷலாக கிடைக்குங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. வெக்கேஷன் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு ஷேர் பண்ணிங்கன்னா ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.